அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வேதா அப்படிங்கிற ஒரு பேன் இந்தியா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஹிந்தியில் எடுக்கப்பட்டிருந்தாலும் பேன் இந்தியா மூவியாக வந்திருக்குது. தமிழில் இந்த படம் வேதாங்கிற பேரில் வேறு லெவலில் வந்திருக்குங்க. உண்மையாகவே இந்த ஜாதி கொடுமைகளை பேசுகிற தமிழ் இயக்குநர்கள் இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு தமிழ்லேயும் அந்த மாதிரி படங்களை எடுக்கலாம். ஏன்னா இங்கே இல்லாத ஜாதி கொடுமையெல்லாம் பேசுகிற இவங்க உயர் சாதியினர் அப்படி சொல்லாமா, இல்லை மேல்தட்டு வர்க்கத்தினர் பார்த்தா கூட நாம் இவ்வளோலாம் கொடுமை பண்ணோமா இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு படம் தான் இந்த வேதா. இந்த படத்தில் ஜான் ஆப்ரஹாம், தமன்னா ஒரு கெஸ்ட் ரோல், எமியோ ரோல் மாதிரி தான் வராங்க. அது இல்லாமல் இதில் வில்லன் தாங்க மெயின். தமன்னா இல்லாமல் சார்வாரிங்கிற அந்த பெண் தான் கதையின் நாயகி. ஜான் ஆப்ரஹாம் அவரை தான் கைப்பிடிச்சி தூக்கி விடுறாரு இந்த ஜாதி கொடுமைகள்லேருந்து. அபிஷேக் பானர்ஜி அவர் தான் வில்லன். பெரியவருங்கிற ஒரு கேரக்டரில் வராரு அபிஷேக் பானர்ஜி. அவருடைய தம்பியாக ஒரு கேரக்டர் வருது. இது இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் ஒரு மாமா ஸ்தானத்தில் ஆசிஸ் வித்யார்த்தி, நம்ம தமிழ் படங்கள்லாம் கொடிக்கட்டி வில்லனாக பிறந்த ஆசிஸ் வித்யார்த்தியும் நடிச்சிருக்கிறாரு. அவரும் உயர் வகுப்பை சேர்ந்த அவர் இவங்களெல்லாம் ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு தூண்டி விடுற கேரக்டரே அவர் தான். இந்த படத்தை நிகில் அத்வானி இயக்கியிருக்கிறாரு. நிகில் அத்வானி உண்மையாகவே இந்தியில் ஒரு பெரிய இயக்குனர். அதுவும் இந்த மாதிரி கதைகளை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறதுல உண்மையாக சிறப்பான இயக்குனர். இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன, முதல்ல அதை பார்ப்போம். இந்த படத்தோட கதை ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட ராஜ்புத், அதை நேரடியாக சொல்ல என்னமோ சிங்குங்கிறாங்க, அந்த ராஜ்புத் வம்சத்தை மாதிரி ஒரு பெரிய வம்சத்தை சார்ந்தவர் தான் வில்லன், பெரியவர். அந்த பானர்ஜி கேரக்டர் அபிஷேக் பானர்ஜி அவர் ஊரையே ஆட்டி வைக்கிறாரு. 150 கிராமங்களுக்கு தலைவராக இருக்கிற அவர்கிட்ட கல்லூரி, ஸ்கூலு, அது இது லொஸ்குன்னு இருக்குது. அவர் வெளியில் தன்னை எல்லாருக்குமான தலைவனை காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளார ஜாதி வெறி கொழுந்து விட்டு எரியுது அவருக்கு. தம்பிக்காரன் வெளிப்படையாகவே ஒடுக்கப்பட்ட ஜாதி பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறது, கற்பழிக்கிறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்போது அந்த ஊருக்கு மிலிட்ரியில் டீபார் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டராக சேர்றாரு ஜான் ஆப்ரஹாம். தன் சொந்தக்காரர் அந்த ஸ்கூலில், அந்த கல்லூரியில் பிரின்ஸிபாலாக இருக்கிறவர் மூலயமா அங்கே ஒரு பாக்ஸிங் கோச்சாக வேலைக்கு சேர்றாரு அந்த ஸ்கூலில், அந்த காலேஜில். இப்போது கோச்சுக்கு ரொம்ப ஆர்வமாக இந்த ஹீரோயின் அவங்க இருக்கிறாங்க, சர்வாரி. அவங்க கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியே பாஞ்சு குதிச்சு நிற்கிறாங்க. ஆனால் உயர் சாதியினர் அவங்க அப்படியே பெண்ணுக்கு போகிறாங்க. அந்த சீன்லேயே அப்படி டெப்த்தாக காமிச்சிருப்பாருங்க அந்த இயக்குனர். இப்போது அவளுக்கு பாக்ஸிங் மறுக்கப்படுது. ஆனால் அவளுக்கு ரகசியமாக பாக்ஸிங் உடையெல்லாம் வாங்கி கொடுத்து பாக்ஸிங் சொல்லிக் கொடுக்குறாரு ஜான் ஆப்ரஹாம். ஒரு கட்டத்துக்கு மேலே நேரடியாக இந்த பெரியவருங்கிற அபிஷேக் பானர்ஜியும் அவரது சகோதரர் ஆசிஸ் வித்யார்த்தி இவங்களெல்லாம் எதுக்க வேண்டிய சூழல் ஜான் ஆப்ரஹாமுக்கும் சார்வாரிக்கும். ஏன் அப்படின்னா, சார்வாரியோட அண்ணன் ஒரு உயர்ந்த ஜாதி பெண்ணை காதலிக்கிறான், அதை இழுத்துட்டு ஓடுறான். அவனை கூட்டு வச்சு கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லி ஊர் மக்கள் கண்முனையே, பெத்த அப்பா ஆத்தா இந்த சகோதரிகள் கண் முன்னாடியே அடித்து குத்தி கொன்னுட்டு இவங்க 2 பேரையும் தம்பியை விட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிடா உன் தோழர்களோட அப்படின்னு சொல்கிறாரு அந்த வில்லன் அபிஷேக் பானர்ஜி. அப்போ தான் அவரது ஒரிஜினல் முகம் ஊருக்குள்ள இந்த மக்களுக்கு தெரிய வருது. இப்போது ஜான் ஆப்ரஹாம் உதவியை நாடுறாங்க அந்த நாயகி சர்வாரி. ஜான் ஆப்ரஹாம் ஏற்கனவே மிலிட்ரியில் தன் மனைவியோ காதல் மனைவியோ அவங்க தான் தமன்னா, அவங்கள இழந்துட்டு இந்த ஊரில் இருக்கிறாரு. இப்போது தன் கண்ணுக்கு முன்னாடியே தீவிரவாதிகளால் கொல்லப்படுற தமன்னாவை கவர்ந்து பண்ண முடியல. ஆனால் இந்த பொண்ணையாவது கவர்ந்து பண்ணணுன்னு ஊரை எதிர்த்து அந்த பொண்ணோட ஊரை விட்டு வெளியில் கிளம்பி போனவரை பார்டர் ஃபுல்லாக வலை வீசி அந்த ஊர் எல்லை 150 கிராமம் அவர் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற அடித்து தூக்க நினைக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு ஜான் ஆப்ரஹாமும் சர்வாரியும் கோர்ட்டை நோக்கி போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா, கோர்ட்டில் இறுதியாக ஜெயித்தாரா இல்லையா, இந்த சார்வாரிங்கிற அந்த கேரக்டரோட நேம் தான் வேதா. சர்வாரி அப்படிங்கிற அந்த கேரக்டரோட நேம் தான், அதுதான் படத்தோட டைட்டில். இந்த படத்தை அசின் அமாரோ அவர் தான் எழுதியிருக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. ப்ரொடியூசர் ஜி ஸ்டுடியோஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறானுங்க. உண்மையாகவே ஜான் ஆப்ரஹாம் இந்த படத்தில்
வேற லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஜான் ஆபிரகாமும் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறாரு. இந்த மாதிரி கதைகள் தமிழ் சினிமாவிலும் ஜாதி வன்மத்துக்கு எதிராக வந்ததுன்னா உண்மையாகவே கொண்டாடப்படலாம். ஆனால் ஹிஸ்டரியை மாற்றி சில ஜாதி படங்கள் வர்றப்போ நம்ம கொண்டாடப்பட வேண்டிய மக்கள், கொடுமைப்படுத்தினோமா நாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அதை தவிர்த்துட்டு நம் தமிழ் இயக்குநர்களும் ஜாதிய வன்மத்தை எந்த லெவலில் இருந்ததோ அந்த லெவலில் காட்ட முற்பட்டால் நிச்சயமாக வேதா மாதிரி படங்கள் எப்படி நமக்குள்ளார, ஏன்னா இந்த படம் எந்த அளவுக்கு ஓடும் தமிழ்லங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி கதைகள் தமிழில் வந்தால் நிச்சயமாக இன்னும் சிறப்பாக ஓடும். இந்த படமும் தமிழில் தான் வந்திருக்குது. ஆனால் தமிழ் நடிகர்கள் நடித்து வரல. ஜான் ஆபிரகாம், தமன்னா, இன்னும் ஆசிஸ் வித்யார்த்தி. இந்த முடிஞ்சால் இந்த வேதாவையும் பாருங்கள். நான் சொல்கிறதோட மீனிங் புரியும். வேதா ஜாதி படம் எடுக்கிற இயக்குநர்களுக்கு ஒரு வேத புத்தகமாக வித்தியாசமாக வந்திருக்குது. பார்க்கலாம், ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.